அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான். லாஸ்ட் வீடியோவில் மருதாணி சாப்பாடு இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி நைட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். பிள்ளைங்கள்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேஷ்டி சட்டை இல்லைனா வந்து கைலி சட்டை அந்த மாதிரி வந்து போட்டுட்டு இதுதான் இன்றைக்கி தீமாக இருந்துச்சு. நாங்கள்லாம் வந்து பட்டு சாரீ வந்து போடுற மாதிரியான தீமாக இருந்துச்சு. ஆனால் காலையில் போட்டிருந்தா அந்த சாரிலே இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். தசீம் குட்டி பாருங்கள், நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயானுக்கு வந்து மேட்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேஷ்டி சட்டை வந்து போட்டிருக்கிறாரு. 3 பேருமே ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா தசீம்க்கு வந்து ரயான் நபஹான் 2 பேரும் இருக்கிறது வந்து நல்லா அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாரு. என்ன இவங்கள்ட்டேருந்து விட்டு கிளம்புறப்ப தான் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊரில் நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாரு. இங்கே மெஹந்தி நைட்கான ஃபங்க்ஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மருதாணி, அப்புறம் ஜீனி, மாதுளப்பழம், தண்ணி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூவும் வந்து வச்சுருக்குறாங்க. பொண்ணுமே நல்லா சூப்பராக வந்து ரெடியாகி வந்து உட்காந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி மருதாணி வச்சுட்டு ஜீனி போட்டுட்டு நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து கருவமணி வந்து இப்போயே வந்து போட்டு விட்டுருவாங்க. அதுதான் வந்து இங்கே வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த கருவமணி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்களோ இல்லை வந்து யாராவது இந்த மாதிரி கருவமணி வந்து கட்டி விட்டுருவாங்க பொண்ணுக்கு. நாளைக்கு வந்து நிக்கா முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து மாப்பிள்ளை வீட்லேருந்து மகர் வந்து போட்டு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஊர் சைடு வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி கருவமணியை வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து எல்லாருமே வந்து ஜீனி போடுவாங்க. ஜீனி போட்டுட்டு அதேமாதிரி மருதாணியும் வந்து வச்சு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஊர் பக்கம் பண்ணுறாங்க. குட்டீஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பெரிய பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரியே ட்ரெஸ் பண்ணலாம், சராரா போடலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் எல்லோரும் ஒரே மாதிரி சாரீ கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டுருக்கு. நாங்கள் கட்டியிருந்த சாரீ வந்து இதுதான். இது வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தப்பவே வந்து கேட்டிருந்தீங்க எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டிசம்பரில் எடுத்தது தான். இது வந்து ஆனந்தமில் தான் எடுத்திருந்தோம். கும்பகோணம் ஆனந்தமில் தான் வந்து எடுத்திருந்தோம். அதேமாதிரி இது வந்து நிறைய இடத்துல இப்போ அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் பெரிய பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து சராரா மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ஜீனி போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ஜீனி போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த சாரீ வந்து 2 கலரில் எடுத்திருந்தோம். ஏற்கனவே வந்துச்சுல்ல ப்ரௌன் கலர், அது ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செரி ரெட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ 2 கலரில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தோம். ஏன்னா வந்து ஒரே மாதிரி கலரில் இருக்க வேணாம், 2 கலராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நாங்களாம் மிஸ் பண்ணது யார் அப்படின்னா என்னோடய சிஸ்டரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மாமி பொண்ணும் இந்த கல்யாணத்தில் வந்து கலந்துக்க முடியல. என்னோடய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா புருனேலேருந்து அவள் வர முடியல, ஏன்னா ஸ்கூல் ஹாலிடே இல்லை அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கும் வந்து இந்த டைமில் வர முடியாததுனால வந்து கல்யாணத்துக்கு வந்து அட்டன் பண்ண முடியல. என்னோடய சிஸ்டருக்கும் அப்புறம் பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் வந்து கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, சூழ்நிலை வந்து வர முடியல. இதே நவம்பர் டிசம்பர்னால் கொஞ்சம் எல்லாருக்குமே ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து இருக்க முடியல. கல்யாணம் முடிஞ்சு மறுநாளே நாங்கள் வந்து கிளம்புற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து மருதாணி வைக்கிறப்பவே வந்து சாரீ கலர் வந்து மாறி மாறி வரா மாதிரி தான் வந்து மருதாணி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் ரெட்டு போய் வைங்க அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் ப்ரௌன் போய் வைங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மாறி மாறி தான் வந்து வச்சிட்ருக்குறோம்.
இப்போ ஜீனி போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தசீம் குட்டி தான். அவருக்கு வந்து ஜீனி போட்டது அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டார். சிரிச்சுக்கிட்டு நான் ஜீனி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி ஆகிட்டார். அப்புறம் எல்லா குட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜீனி போட்டுட்டு மாதுளப்பழம் வந்து போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் பாவம் பொண்ணு தான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றது வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ ஜீனியும் சாப்பிட முடியாதுல்ல. இந்த வீடியோ தான் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு தான் வந்து சாரீ எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒரு ப்ரௌன் சாரீ அப்புறம் ஒரு ரெட் சாரீ வந்து மிஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சுலர் குயின்ஸ்ன்னு சொல்லிட்டு இவளுங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சுருக்குறாளுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரும் தான் இந்த கான்சென்ட்டில் வந்து இப்போ சைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது வந்து எல்லாரோட ஃபோட்டோவும் அதில் வந்து போட்டு இதே மாதிரியே வந்து சைன் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒருத்தவங்களாம். இது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரியாமல் கடைசி வரைக்கும் இதே மாதிரியே இருப்போங்கிற மாதிரி தான் வந்து அதில் எழுதியிருக்கு. ஸோ இதுதான் அவங்க வந்து எப்போதுமே இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து துவா செஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஆர்டராக வந்து சைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் வந்து இப்போ சைன் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஷெரீன் தான் வந்து சைன் பண்ணிகிட்ருக்கா. இதுக்கு முன்னாடி தௌஃபிகாவும் ஜெஃபீராவும் வந்து சைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டரில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரா தான். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஃபாரா தான். ஸோ அவ்வளோதான். அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ தான் வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப் பேச்சுலர் குயின்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா அது வந்து இப்போ 2K குயின்ஸாக வந்து மாறிடுச்சு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 பேர் இப்போ வந்து கல்யாணம் பண்ணியாச்சு. ஸோ அதனாலே வந்து இந்த குரூப்புக்கு வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்களும் வந்து பட்டு சாரீலாம் வந்து மாற்றிட்டு வந்தாச்சு. அதுலேயும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்குவோம், ஃபோட்டோ எடுத்துக்குவோம் தான் எடுத்துகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடில் பொண்ணுக்கு வந்து பொட்டி சீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்போம். அது என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொட்டி சீரை தான் இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து நம்ம இப்போ அடுக்கி வச்சிட்ருக்கோம். இது வந்து எதுக்காக இப்போ அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் வந்திருக்காங்களா அவங்கெல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு தேவையான சாரீ அப்புறம் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து புர்கா, மேக்கப் பண்ணுற ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து நார்மலாக போடுற சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து பொட்டி சீரை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டிலேருந்து வந்து பொண்ணு கொடுப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு தொழுறதுக்கு தேவையான முசல்லாவும் அதுக்கப்புறம் ஓதுறதுக்கான குரானும் வந்து வச்சுருக்குறோம். ஏன்னா இதை தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து பொண்ணுக்கு வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பொண்ணுக்கு தேவையான சாரீ மற்ற ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து போடுறது. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பொண்ணு பொட்டியில் இருக்கிற இந்த பட்டு சாரீ எல்லாத்தையும் எடுத்து வந்து அடுக்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு தேவையான ஒர்க் சாரீலாம் வந்து போட்டு வச்சுருக்குறாங்கல்ல, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரியான சாரீலாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதை தான் வந்து செகண்ட் ரோவில் வந்து அடுக்கிட்டு இருக்கோம். 3rd ரோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி சாரீ தான் வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஊர் சைடில் வந்து இந்த கம்பி சாரீ வந்து கண்டிப்பாக பொண்ணோட பொட்டியில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி ட்ரெண்டு மாறாமல் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால கம்பி சாரீ கண்டிப்பாக வந்து போட்டிருப்பாங்க. அடுத்த ரோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து டெய்லி யூஸ்க்கு கட்டுற மாதிரியான சாரீ தான் வந்து போட்டிருக்காங்க. இந்த சாரீஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே கலெக்ஷன்லாம் அவ்வளோ அழகாக வந்து போட்டிருக்கிறாங்க. டெய்லி யூஸ்க்கு கட்டுற மாதிரியான சாரியும் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்தளவுக்கு சாரீ யாருமே கட்டுறதில்ல. சாரீ கட்டுறதே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் இதெல்லாம் கட்டிக்கம்மா அப்படின்னு நாங்கள் பொண்ணுகிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீக்கு தேவையான உள்பாவடை அதுக்கப்புறம் ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணியே வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் இருக்குது. அப்புறம் இந்த நைட்டிலாம் கூட இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பொட்டி திறந்தப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த
மாதிரி ஃபேன்சி சாரீ கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து எடுத்து வைக்கிறப்ப தான் வந்து எல்லோரும் வந்து பார்க்கவும் முடியும், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கொடுத்து விட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து ஒரு பொட்டி சீர் வந்து பொண்ணு கொடுத்து அனுப்புகிறோம்ல, இதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்தும் வந்து பொட்டி சீர் வந்து பொண்ணுக்கு வந்து கொடுத்து விடுவாங்க. ஏன்னா வந்து பொண்ணுக்கு தேவையான கொஞ்சம் சாரீ, அப்புறம் சுடிதார், அப்புறம் ஹேண்ட்பேக், மேக்கப் ஐட்டம்ஸ், அப்புறம் சோப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்தும் பொண்ணுக்கு வந்து கொடுத்து விடுவாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து வச்சதுனால அது எல்லாத்தையும் திரும்ப பொட்டிலேயே வந்து அடுக்கியாச்சு. இதை அடுக்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பொட்டி, அடுத்த பொட்டியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நானும் போட்டுட்டேன். இந்த பேரு நானும் இந்த பேரு இப்போ போட்டுட்டேன். ஆனால் இந்த கம்பெனி இந்த கம்பெனி தான் ஒரே மாதிரி தான் நவுட்டுடா வெட்டத்தை வச்சுட்டாலே ஒரே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சூட்கேஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சூட்கேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து புர்கா வந்து வச்சுருக்குறாங்க. இதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு 10 புர்கா வந்து இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலெக்ஷனும் எல்லாமே வந்து புது மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து டாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட், அப்புறம் வந்து டேபிள் கிளாத்து, கர்டைன், இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. இதிலையே வந்து சுடிதாரும் வந்து வச்சுருக்குறாங்க. அதாவது பொட்டி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எல்லாத்தையும் பிரித்து வந்து வச்சுருக்குறாங்க. ஏன்னா பிள்ளைக்கும் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஏன்னா இங்கே நம்ம அடுக்கி கொடுக்குறது தான், அங்கே போயிட்டு எடுத்து அவங்க கபோர்டில் அடுக்கிற வரைக்கும் அதை வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே தனித்தனியாக எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் கிளிப்பு, ஹேர் பின்னு, பேண்டு, சீப்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. இந்த மாதிரி தான் இப்போது எங்கள் ஊர் சைடில் வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு தேவையான செருப்புலேருந்து எல்லாமே வந்து கொடுத்து விடுவாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. நிறைய கலெக்ஷனும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுடிதார்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பொட்டியில் இருக்குது. கிளிப்ஸே பாருங்களேன், அவ்வளோ கிளிப்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி சோப்பு, ஷாம்பா எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. பர்ஃப்யூம்லேருந்து எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு தேவையான ஷால், அதுக்கப்புறம் டவல், இதெல்லாம் கூட இங்கே இருக்குது. கர்ச்சீஃப்லேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பொட்டியை திறக்கிறப்ப இதெல்லாம் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கரசக்குடம் வந்து நாளைக்கு வந்து பொண்ணு வந்து கிளம்புறப்ப அந்த கரசக்குடத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து பெருசாக வெளியிலலாம் கொடுத்து டெக்கரேட் பண்ணுறது கிடையாது. வீட்டில் நம்மளே வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட அக்கா பொண்ணு, அப்புறம் ஃபாரா எல்லாம் சேர்ந்து தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க 2 பேருமே வந்து முன்னாடி வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டச் அப் மாதிரி ஃபாரா வந்து பண்ணியிருக்கிறா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த செயினாக தொங்குற மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. குடம் டெக்கரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நாங்கள் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து பண்ண போகிறோம். நாங்கள் எங்கள் குரூப் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 11 பேர், எல்லோரும் ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அந்த கிஃப்ட்டை தான் இப்போ நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம்.
இந்த கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறோம். இது வந்து உண்மையாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாகவும் இருந்துச்சு. எதுவுமே பெரிய பெரிய பொருள்லாம் வாங்க வேணான்னு சொல்லியாச்சு. எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன பொருளாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்த கிஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மாஷாலா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.